கொண்டிருக்கும் இவரின் நடிப்பு தமிழ் சினிமா பெற்றெடுத்த தவ புதல்வன். தனித்த பேரன்புகளோடு எல்லோரையும் நேசிக்கத் தவறாத சமூக கலைஞன். கலையும் வாழ்வும் ஒன்றாக்கி உழைப்பாற்றில் நீந்தும் இவர் தாண்டி கடந்த நெருப்பாறுகள் பல. இந்த நூற்றாண்டின் ஒப்பற்ற திரையாளுமை, திகட்டாத கவிதை, சமுத்திரமும் கனியுமாக நிறைந்த அன்பு அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நெகிழ்வான ஒரு தருணம். அப்பா பற்றி பேசினா மட்டும் ஆஃப் ஆயிடுறது. எப்போவுமே பரபரப்பாக சுற்றிட்டு இருப்போம். யார் வந்து கேட்டாலும் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அப்பா கதைண்ணே அப்படின்னா, அப்பா கதையா சரிங்க ஒரு வாட்டி கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ளே போயிடுறது. ஏன்னா ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். ஏன்னா 4 கதை தான் நடிச்சிருக்கீங்க, 5 கதை தான் நடிச்சேன். நான் அப்பாவா 10 படம் பண்ணிட்டேன். 10ம் வேற வேற. இந்த அப்பாவும் வேற. இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டிகிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறான், நம்ம அப்பா கதை எழுதி தந்துடுறேன் எடுத்துறியா அப்படின்னா. அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படபடன்னு இருக்கு. பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான், அப்பாவை காணோண்ணே, எங்கே போயிட்டாருன்னு தெரியல, அப்பாவை போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினேன். இந்த மாதிரி தன்ராஜ் இருக்கானே, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. ஒரு பெரிய வலி. என் தகப்பன் என்னோடு இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன். எனக்கு 5 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா போராடினா, அம்மாவும் இறந்துருச்சு. நானாக கர்ணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். தம்பி சூரிய எடுத்துங்க, அற்புதமான தகப்பன். அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம். அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும், ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும். சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தன்ராஜோடு பயணப்பட்டது. இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா, இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நிற்கிறவன் எடுத்துருவான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீச்சலே தெரியாதவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான். ஏதோ ஒன்று பண்ணுவான், வெளியே வந்துடுவான். ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன், காலை எப்படி வச்சுக்குவேன், நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிறான் பாருங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறவன் அவனும் போய் நம்மளை இழுத்து உள்ளே விட்டுறான். அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது. அவங்க ஒன்று எடுப்பாங்க. அப்படி தான் எடுத்திருக்கான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு. இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன், என்னால் டப்பிங் பேச முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட சொன்னேன். அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படிதான் பேச முடியல. நிறைய இடத்துல என்னோட தகப்பன் வந்துடுறாரு, அவனோட தகப்பன் வந்துடுறாரு. ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன். நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 20 நாளைக்கு முன்னாடி சிவகாசி பக்கத்துல இருந்து போனேன், அண்ணே என் பையன்கிட்ட பேசுங்கண்ணே, என் பையன் தப்பான வழியில் போயிடுவானோ நான் பயந்துக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தினம் வீட்டில் ஒரே சண்டைண்ணே, நான் அவனை அடிக்கிறேனே, அவன் கோச்சிட்டு போயிடுறானே, அவனை என்னங்க பண்ணான்னா ஃபோனில் கேமாக ஆடிக்கிட்டு இருக்கானே, சரி ஆடிட்டு போட்டு விட அப்படின்னு. ஐயோ கெட்டு போயிட்டானா, சரி பையன்கிட்ட கொடு அப்படின்னா. அவன் அங்கிள் எனக்கு வந்து ரோபோட்டிக் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேமை தயாரிக்கலாம், நானே கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இவங்ககிட்ட சொன்னால் புரிய மாட்டேங்குது, என்னை எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னா. திரும்ப உங்கள் அப்பாட்ட கொடு, இங்கே சரி பண்ணப்பட வேண்டியது அப்பைங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசணும். அவன் என்னமோ உன்னை செய்யணும்னு நினைக்கிறான், அவனை விட உன்னோட அறிவெல்லாம் போய் அவன் மண்டையில திணிக்கிற அப்படின்னு சொல்லி இங்கே தான் பேச வேண்டியதாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவர்கள் இடத்தில் மிகச் சரியாக இருக்கிறார்கள். இதுவாக ஆகணும்னு இவங்க முடிவு பண்ணுறதும், நான் சொல்கிறத கேளுன்னு அவங்க முடிவு பண்ணுறதும் தான் இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள இருக்க உறவே அது வேற மாதிரி இருக்கு. தேடி 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 இந்த விஷயத்தை சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 10 பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு 15 20 பண்ணலாம் அப்பாவா. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன் வந்து என்னை தாண்டி அப்பாவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதர்.
நான் ரொம்ப ரசிச்சு, ரசிச்சு எழுதுவேன். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு 10 படம் பண்ணுவோனே அப்படின்னு சொல்லி பேசினோம். 5 முடிச்சுட்டோம். ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு மாரி இப்போ தெலுங்குல அப்பா பண்ணணும் அப்படின்றப்போ நான் ஆசைப்பட்டது நான் நடிச்ச ரோல் கிடையாது. நான் அண்ணன் நடிச்ச ரோல் தான் ஆசைப்பட்டேன். நான் அது நடிக்கிறேங்க. இத வேற ஒருத்தர பண்ண வைப்போம். அப்படின்னு தான் சொன்னேன் நான் தெலுங்குல எடுக்கிறதுக்கு. அப்படி ஒரு ஆத்மாவோடு பயணப்படுறது வந்து அதாவது என்னன்னா, சாட்டைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. முதல் நாள் முதல் ஷோ பார்க்குறோம். இந்த இப்ப தண்டராஜ் டீசர் போயிட்டு இருக்கும்போது என் கைய புடிச்சு நிக்கிறான். கிடு கிடு கிடுன்னு ஆடுறான். "இருடா, இருடா ஒண்ணும் இல்லடா. எல்லாம் கரெக்ட்டா வந்துரும்டா." ஏன்னா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் டீசர் ஓப்பனே ஆகல. நான் சொன்னேன், "அப்படி ஓப்பன் ஆகலன்னா அந்த படம் ஹிட்ரா, தைரியமா இரு. ஓப்பன் ஆயிடும்." கைய பிடிச்சு நிக்கிறான். கிடு கிடு கிடுன்னு அது. இதே உணர்வு சாட்டை படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல கை தட்டுறாங்க, கை தட்டுறாங்க, கை தட்டுறாங்க. என் பின்னாடி இருந்து என்ன அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு, எங்க அண்ணன் முதல் முறையா